ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகி சேமியா புட்டு தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ராகி சேமியா வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ராகி சேமியா வந்துட்டு தண்ணியில் கொட்டி 10 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிடலாம். ஊறும் போதே கொஞ்சம் போல் சால்ட்டு ஆட் பண்ணி ஊற வச்சிடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்த உடனே இட்லி தட்டு பாத்திரத்தில் வச்சிடலாம். நாம் வந்துட்டு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு கிளாத் எப்போவுமே எடுத்து வச்சுருப்போம். அந்த கிளாத்தை வந்துட்டு இது மேலே போட்டுக்கிடலாம். போட்டு ராகி 10 நிமிஷம் போல் ஊற வச்சோம் பார்த்திங்களா, அந்த ராகியை இதில் எடுத்து போட்டுக்கிடலாம். இந்த கிளாத் வந்துட்டு ரேஷன் வேட்டி இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொழுக்கட்டெல்லாம் செய்ய யூஸ் ஆகும், புட்டெல்லாம் பண்ண யூஸ் ஆகும். இப்போ ராகி வந்துட்டு இந்த கிளாத்தில் போட்டு மூடி போட்டு இட்லி வேகிற டைம் இருக்குது பார்த்திங்களா, அந்த டைம் வரைக்கும் வெந்தால் போதும். பலன்னு நல்லா சூப்பராக வெந்துடும். ஹெல்த்தியான டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இதுங்க. இது வந்துட்டு ரொம்ப டைமுமே எடுக்காது, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ மூடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வெந்த உடனே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பலன்னு இருக்கும். வெந்த சேமியா ஒரு பவுலுக்கு எடுத்து மாற்றிக்கிடலாம். பவுல்லே வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் ஆற விடலாம். ரொம்ப சூடாக இருக்கும். நல்லா ஆறிடுச்சு, பலன்னு இருக்குது பாருங்கள். இப்போ வந்துட்டு 3லேருந்து 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். 4 முந்திரி, 2 ஏலக்காய், 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்துட்டு எண்ணெய் நெய் எதுவுமே விடலை, தேங்காய் மட்டும் வறுத்து எடுத்துக்கிடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. தேங்காய் வந்துட்டு சேமியாவில் ஆட் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணியாச்சு, அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் தான் நான் எடுத்திருக்கேன். 4 முந்திரி பருப்பு போட்டு வறுத்துட்டு 2 ஏலக்காய் போட்டு வறுத்துட்டு அதை வந்துட்டு இந்த புட்டு மேலே போட்டோமா அப்படின்னா சேமியா புட்டு ரெடி. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.